சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் விழுந்து விழுந்து எழுந்துக்கிறது வழக்கம் தான். ஆனா இந்த டீம் எழுந்தாங்களா இல்லையானே தெரியல. ஒரு மேட்ச்ல 220க்கு மேல அடிக்கிறாங்க, சேஸும் பண்றாங்க, நல்லா ஆடுறாங்களா இல்ல நல்லா ஆடுற மாதிரி நடிக்கிறாங்களானே புரியல. ஒரே கிரவுண்ட்ல தான் ரெண்டு டீமுமே விளையாடாங்க. ஆனா குஜராத் அணி மட்டும் 159 என்ற டார்கெட்டை 17.4 ஓவர்ல அடிச்சு முடிச்சிட்டு போறாங்க. ஆனா சிஎஸ்கே அணி பவர் பிளேலயே பவரை குறைச்சுக்கிட்ட மாதிரி 3 விக்கெட்டை இழந்து 28 ரன் மட்டும் அடிச்சாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சிஎஸ்கே டீம்ல பேட்டிங் குறையா இருக்கா இல்ல போலிங் குறையா இருக்கான்னு எதை சரி பண்றதுனே புரியல. இதுல பேட்டிங்ல தேவையில்லாம சர்ஃப்ராஸ் கான் அந்த இடத்துல எதுக்கு இறங்குறாருன்னு கூட தெரியல. சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரே ஒரு ஆறுதல் மட்டும் என்ன தெரியுமா? யார் போனா என்ன, நான் நிப்பன்னு சொல்லிட்டு ருத்ராஜ் மட்டும் களத்துல நின்னதுதான் ஒரே ஒரு ஆறுதல். அது எப்படி தெரியுமா இருந்தது? பைக்ல ஆக்சிடென்ட் ஆனா அந்த இடத்துல பைக்குக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உயிர் தப்பிச்சிருச்சுல. அந்த மாதிரி இந்த போட்டியில எவன் அவுட் ஆனாலும் ருத்ராஜ் நின்னாருப்பா, ருத்ராஜ் ஃபார்முக்கு வந்துட்டாருப்பா, அடுத்த மேட்ச்ல கூட கம்பேக் கொடுத்துக்கலான்ற ஒரு ஆறுதல் இருக்கிறாங்க. இன்னொரு சந்தோஷம், சென்னை ஜெயிக்கலனா என்ன, சென்னையை சேர்ந்த சாய் சுதர்சன் 87 அடிச்சு ஜிடி அணியை ஜெயிக்க வச்சிருக்காரு. அதுவே ஒரு சந்தோஷம் தான். அடுத்தவன் ஊர்லயே போயிட்டு அடிச்சுட்டு வந்த சிஎஸ்கே அணிக்கு தன்னுடைய சொந்த ஊர்ல அடிக்க தெரியாதா? சேப்பாக்கம் மைதானத்துல நடந்த இந்த போட்டியில டாஸ் ஜெயிச்சது குஜராத் அணியினுடைய கில்லு தான். யோசிக்காம ஃபீல்டிங்க சூஸ் பண்ணிட்டாரு. பாயிண்ட்ஸ் டேபிள்ல நல்லா முன்னேறிக்கிட்டு வந்த சிஎஸ்கே அணி இப்போ ஜிடி அணியை தோக்கடிச்சா அவங்க பிளே ஆஃப் போகிறதுன்றது ஈஸியான விஷயம். அதே எண்ணத்தோட தான் ஃபார்ம்ல இல்லாத ருத்ராஜ் கெய்க்வாடும் போன மேட்ச்ல 100 அடிச்ச சாம்சனும் களத்துக்கு வந்தாங்க. சிராஜ் சிம்பிளா நிக்கிறாரு பால வச்சுக்கிட்டு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல அவர் போட்ட பந்தெல்லாம் எந்த மாதிரி தெரியுமா இருந்தது? இங்கிலாந்துல டெஸ்ட் மேட்ச்ல லார்ட்ஸ்ல எப்படி வீசுவாரோ அந்த மாதிரி வீசி இருக்கிறாரு. 132 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருந்து 133, 134, 136, 137 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் அவுட் ஸ்விங்ல ஒரு பவுன்ஸும் நேரா ஒரு பவுன்ஸும் ஸ்டம்ப் அட்டாக்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி வீசி 5 பால சாம்சனை நிக்க வச்சு ஒரு ரன் மட்டும் கொடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர்ல. செகண்ட் ஓவர்ல அந்த பிரஷரை குறைக்கிற மாதிரி சாம்சன் ஏதாச்சும் பண்ணி ஆகணும்ல, 2 4 அடிச்சு ரபடா ஓவரை டேக் ஆன் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல சாம்சனை நல்ல பவுன்ஸ் போட்டு மட்டும் நிக்க வச்ச சிராஜ் அடுத்த ஓவர்ல, அதாவது தேர்ட் ஓவர்ல திரும்ப அதே பந்துகளை வீசி ருத்ராஜ் கெய்க்வாட நிக்க வைப்பாருன்னு பார்த்தா மனுஷன் ஸ்டம்புக்கு கீழவே ஆரம்பிச்சிட்டாரு. அவுட் ஸ்விங் போட்டாரு, கவர்ல ஒரு 4, நெக்ஸ்ட் பேடுக்கு போட்டாரு, ஃபிளிக்ல ஒரு 4. எது எப்படியோ ருத்ராஜ் ஃபார்முக்கு வந்துட்டாரு. சாம்சனோட வீக்னஸ் தெரிஞ்சு போச்சு. சிராஜ் ஃபர்ஸ்ட் ஓவர்ல வீசும்போது பவுன்ஸ் மட்டுமே வீசி அவரை திணற வச்சாரு. இந்த திணறல கண்டுபிடிச்ச ரபாடா, நானும் பவுன்ஸ் பாலே வீசுறேன், ஆனா நீயாச்சும் பரவாயில்ல 138 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் வீசி இருக்கிற. ஃபர்ஸ்ட் பாலே மனுஷன் 146 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வீசி இருக்கிறாரு. இதே ஸ்பீட்ல அடுத்தடுத்த பால்களை வீச முடியுமானா கண்டிப்பா எந்த பவுலராலையும் முடியாது. ஒன்னு குறைச்சுக்க முடியும், அதே ஈக்குவலால வீச முடியும். ஆனா மனுஷன் மூணாவது பால்ல 148 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வீசி சாம்சனை 11 ரன்ல காலி பண்ணி பெவிலியன் அனுப்பினாரு. மறுபடியும் அதே ஸ்பீட்ல வீசுவார்னு பார்த்தா கிடையவே கிடையாது. இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி 6வது பால்ல 149 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வீசி ஊர்வில் பட்டேலுக்கு ஒரு பவுன்ஸை போட்டு அவர் ஸ்ட்ரைட்ல தூக்கி அடிக்க ட்ரை பண்ணும்போது அவரும் கொடியை நாட்டிட்டு பெவிலியன் போயிட்டாரு. அகைன் வந்த சிராஜ், ஓகே இந்த பிட்ச்ல பவுன்ஸ் தான் நல்லா வேலையாகுது, இந்த பவுன்ஸை போட்டே மொத்த விக்கெட்டை எடுத்துருவோம்னு சொல்லிட்டு 5வது ஓவர்ல சிராஜ் அகைன் பவுன்ஸ் பால மட்டுமே போடுறாரு. இங்க சர்ஃப்ராஸ் கான் பவுன்ஸை போட்டதுமே என்ன பண்றதுனே புரியல, அடிச்சு ஆகணுமே, ஹிட் பண்ணி ஆகணுமே அப்படின்றதுக்காக பவுன்ஸ் பால அடிக்க ட்ரை பண்ணி அவரும் கொடியை நாட்டிட்டு டக் அவுட்டா வெளியே போயிட்டாரு. பவர் பிளே முடிஞ்சது, 6 ஓவர் கம்ப்ளீட்டட். சிஎஸ்கே அணி 28 ரன்னுக்கு 3 விக்கெட்டை இழந்து எப்படி மீண்டு வரதும் தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிராஜ் பவர் பிளேலயே 3 ஓவரை வீசி 12 ரன்னை கொடுத்துட்டு 1 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த பக்கமா ரபாடா 3 ஓவரை வீசி 16 ரன்னை கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பிரேவிஸும் ருத்துவும் தான் களத்துல இருக்காங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து சரிவில் இருக்கிற அணியை கண்டிப்பா மீட்டே ஆகணும். எல்லாருமே இவங்க மேலதான் நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா தலைவனுங்க 2 பேரும் பண்ண வேலை என்ன தெரியுமா? ஏதோ டெஸ்ட் மேட்ச்ல 5வது நாள்ல டிரா பண்றதுக்கு விளையாடுற மாதிரி பொறுமையா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் 24 பால்ல 15 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. ஹோல்டர் 2 ஓவரை வீசி 8 ரன்னை கொடுத்தாரு. இந்த பக்கமா மானவ் சுதர் 2 ஓவரை வீசி 7 ரன்னை கொடுத்தாரு. சனி போன தனியா போகாதுன்னு சொல்லுவாங்கல்ல, இவங்க என்னடா ரன்னை கம்மியா கொடுத்திருக்காங்க, அப்ப விக்கெட் எடுக்காமையா போயிருப்பாங்க, பிரஷர் ஆயிருக்குல்ல பேட்ஸ்மேனுக்கு. இந்த இடத்துல 9 பால் விளையாடி 2 ரன் மட்டும் அடிச்சு திணறிக்கிட்டு இருந்த பிரேவிஸ் அடிக்கலாம் ட்ரை பண்ணாரு. அப்படி அடிக்கும் போது அவரும் அவுட் ஆயிட்டாரு. 10 ஓவர் கம்ப்ளீட்டட், 43 ரன்னுக்கு 4 விக்கெட் காலி. சிஎஸ்கே எழுந்து வரணும்னா ஒரே ஒரு ஆள் மேல மட்டும் தான் முழு நம்பிக்கை இருக்கு. இவ்வளவு காலமா ஃபார்ம்லயே இல்லாத ருத்ராஜ் கெய்க்வாட் இப்ப ஃபார்முக்கு வந்து சமடி அடிச்சாருன்னா மீண்டு வந்துட முடியும். இது வரைக்கும் 4 விக்கெட் விழுந்திருக்கு. இந்த 4 விக்கெட்டுமே விக்கெட் பால்ல தான் விழுந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. நல்ல பாலை போட்டு அவங்கள டாட் பண்ண வச்சு பிரஷரை ஏத்தி அவங்க அடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்து அந்த அடிக்க முடியாத பால்ல ஒரு பவுன்ஸ் பால்ல அடிக்க ட்ரை பண்ணி எல்லாருமே பவுன்ஸ் பால்ல தான் அவுட் ஆயிருக்காங்க. இப்படிதான் அந்த 4 விக்கெட்டுமே விழுந்துச்சு. பிரேவிஸ் அவுட் ஆயிட்டு போனதுமே சிக்ஸர் துபேன்னு பேரை வச்சுக்கிட்டு இந்த சீசன்ல 5 சிக்ஸர் மட்டும் அடிச்ச சிவம் துபே களத்துக்கு வந்தாரு. இந்த மேட்ச்லயாவது 6 அடிச்சு மானத்தை காப்பாத்துவாருன்னு பார்த்தா
11வது ஓவர் 12வது ஓவரையும் சாமிக்க விட்ட மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாடும் சிவம் துபேவும் 8 ரன் மட்டும் தான் அடிச்சாங்க. அதாவது ஹோல்டரையும் அர்ஷத் கானையும் பெருசால ஆடல, தடவி தான் ஆடினாங்க, விக்கெட் விழக்கூடாதுன்றதுக்காக. அர்ஷத் கானை 11வது ஓவர்ல ரீட் பண்ண ஆரம்பிச்சாரு ருத்ராஜ் கெய்க்வாட். சரி, இங்க பவுன்ஸ் நல்லா வேலை செய்யுதுன்னு நினைச்சுக்கிட்டு பவுன்ஸ் பால போடுற பேர்ல ஷார்ட் பால மட்டுமே போட்டாரு. இந்த ஷார்ட் பால யூஸ் பண்ண ருத்ராஜ் கெய்க்வாட் கியரை மாத்தியாகணும்னு சொல்லிட்டு போலன்னு பொழந்தாரு. 2 6 ஒரு 3ன்னு 15 ரன்னை சேர்த்தாரு 13வது ஓவர்ல. ஹோல்டரை இனிமே ஹோல்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு வந்ததுமே ஃபர்ஸ்ட் பால்ல 6 அடிச்சாரு. ஆனா எக்ஸ்பென்சிவா மாத்தல, 9 ரன் மட்டும் தான் சேர்த்தாரு. ரகசியமா வச்சிருந்தாங்க ரஷித் கானை. நீ ரகசியமான வச்சிரு, வெளிப்படையான வச்சிரு, ஸ்பின்ன்றது என்னோட பிளஸ் பாயிண்ட்னு சிவம் துபே 6 4ன்னு சேர்த்து இன்னொரு பக்கம் ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு 4 அடிச்சு 21 ரன் சேர்த்தாங்க 15வது ஓவர்ல. 15 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 96 ரன்னுக்கு 4 விக்கெட்டை இழந்து எப்படியோ சென்னை அணி ஓரளவுக்கு மீண்டு வந்துட்டாங்க. இதற்கு காரணமே ரெண்டே பேர் தான். ஒன்னு ருத்ராஜ் கெய்க்வாட், இன்னொரு பக்கமா சிவம் துபே. ஏன்னா 11வது ஓவர்ல இருந்து 15வது ஓவர் வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்ச ரன் எவ்வளவு தெரியுமா? 30 பாலுக்கு 53 ரன். நெக்ஸ்ட் 5 ஓவர்ல சிஎஸ்கேவுக்கு தேவையானது 60 ரன். ஆனா 16வது ஓவர்ல இருந்து 20வது ஓவர் வரைக்கும் 30 பால் 62 ரன் அடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி அடி வாங்கின அர்ஷத் கானை அடிப்பாருன்னு பார்த்தா அவர்கிட்ட அவுட் ஆயிட்டு பெவிலியன் போயிட்டாரு 22 ரன்ல. நெக்ஸ்ட் கார்த்திக் சர்மா வந்ததுமே அதே ஓவர்ல 4 அடிச்சு 6 ரன் மட்டும் தான் சேர்க்க முடிஞ்சது. சிராஜ் வந்ததுமே ருத்ராஜ் 6 அடிச்சாரு, பெரிய ஸ்கோரா மாத்த முடியல, 11 ரன் மட்டும் தான் கிடைச்சது. ரபடா வந்தாரு, கார்த்திக் சர்மா 2 4 அடிச்சாரு. ஆனா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துல வேலை செய்ய முடியாம பவுன்ஸ் பால் ஆட தெரியாம 15 ரன்ல அவரும் வெளியே போயிட்டாரு. 18வது ஓவர்ல 122 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாங்க சிஎஸ்கே அணி. ஓவர் டர்ன் வந்தாலே ஏதோ ஒண்ணு நடக்குதுங்க. பால போட்டா கோபத்துல விக்கெட் எடுக்கிறாரு, பேட்டர் தொட்டா மனுஷன் 6 அடிக்கிறாரு. அதே மாதிரி தான் அர்ஷத் கான் என்ன பண்ணாருன்னா ஸ்டார்டிங்ல பவுன்ஸ் பால போட்டு இவர் வச்சு டாட் பண்ணிடலான்ற ஒரு எண்ணத்துல தான் பவுன்ஸை போட்டாரு. அதுக்கப்புறம் 2 வைட போட்டாரு. அப்புறமா இன்ஜுரி ஆயிட்டாரு. அடி வாங்கினவன திருப்பி அடிக்கிற மாதிரி ஓவர் டர்ன் என்ன தெரியுமா பண்ணாரு? 3 4 ஒரு 6 அடிச்சு துவம்சம் பண்ணி கடைசியா 6 பாலுக்கு 18 ரன் அடிச்சுட்டு அதே ஓவர்ல கடைசி பால்ல விக்கெட் கொடுத்துட்டு பெவிலியன் போயிட்டாரு. இருந்தாலும் 21 ரன் சேர்த்து கொடுத்தாரு. கடைசி ஓவர்ல ரஷித் கான் வராம மானவ் சுதர் வந்தாரு, 15 ரன் கொடுத்தாரு. அதை யார் அடிச்சது? ஸ்ட்ரைக்கே யார்கிட்டயும் கொடுக்காம ருத்ராஜ் மட்டுமே 3 4 அடிச்சு சேர்த்தாரு. 100 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆக வேண்டிய சிஎஸ்கே அணி 158 ரன் அடிச்சு டார்கெட்டா ஜிடி அணிக்கு 159 கொடுத்திருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா தரப்புல இருந்து எல்லாருமே சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. அதுல பர்టిక్యులரா ஹோல்டர் விக்கெட் எடுக்கலனா கூட 22 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காரு 4 ஓவருக்கு. அதே 4 ஓவர்ல ரபடா 25 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இன்னொரு பக்கமா சிராஜ் 4 ஓவரை வீசி 23 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. எக்ஸ்பென்சிவா மாறினது யாருன்னு கேட்டீங்கன்னா அர்ஷத் கான் மட்டும் தான். ஆனா 2 விக்கெட் எடுத்திருக்காரு, 43 ரன் கொடுத்திருக்காரு 4 ஓவருக்கு. சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரே ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் தான். அகில் ஹுசைனும் இன்னொரு பக்கமா நூர் அகமதும் கண்டிப்பா இந்த டார்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க பாராட்டி தள்ளுறது ருத்ராஜ் கெய்க்வாட். தனிப்பட்ட முறையில் 60 பாலுக்கு 74 ரன் அடிச்சு தரம் கெட்டு போயிருந்த சிஎஸ்கே அணியை தரமா மாத்தினாரு. ஸ்டார்டிங்ல 36 பால்ல 20 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாரு. அடுத்த 24 பால்ல 54 ரன் அடிச்சு சிஎஸ்கே அணி போராடுறதுக்கான ஒரு டார்கெட்டை செட் பண்ணி கொடுத்தாரு. அடுத்ததான் ஆடின சாய் சுதர்சனும் கில்லும் சிஎஸ்கே விளையாடின அதே கிரவுண்ட்ல விளையாடினாங்களா இல்ல வேற எதனா கிரவுண்ட்ல விளையாடினாங்களா? இவங்க பவர் பிளேல விளையாடி 55 ரன் அடிச்சு எந்த ஒரு விக்கெட்டையுமே எடுக்கல. ஆனா சிஎஸ்கே அணி இதே சூழ்நிலையில 28 ரன் மட்டும் அடிச்சு 3 விக்கெட்டை இழந்திருக்காங்க. போட்டி நடந்துகிட்டு இருந்ததை பார்த்தா போட்டி சிஎஸ்கேவுக்கும் இன்னொரு பக்கமா ஜிடிக்கு நடக்கிற மாதிரி தெரியல, சாய் சுதர்சனுக்கும் கில்லுக்கும் நடக்கிற மாதிரி இருக்கு. போன மேட்ச்ல கில்லுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்காம சாய் சுதர்சன் மட்டுமே விளையாடிக்கிட்டு இருந்தாரு. கிண்டல் கூட அடிச்சாரு கில்லு. ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம இந்த மேட்ச்ல உனக்கு நான் ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டேன்னு கில்லு மட்டுமே ஆடிக்கிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஓவரை அகில் ஹுசைன் தான் போட்டாரு. பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, இந்த போட்டியில கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுப்பாரு, விக்கெட் எடுத்தா மட்டும்தான் இந்த இடத்துல பெரிய டர்னே நடக்கும். கில்லு ஃபர்ஸ்ட் ஓவர்ல அகில் ஹுசைன் தான் வீசுறாரு, 6 4 அடிச்சு டேக் ஆன் பண்ணிட்டாரு. ஹுசைன் அடிக்கிறாங்களேன்னு தெரிஞ்சு ஓரம் கட்டிட்டாரு ருத்ராஜ் பவர் பிளேல. அன்சுல் கம்போஜ் செகண்ட் ஓவர்ல 2 ரன் கொடுத்து கம்பேக் கொடுத்தாரு. ஓவர் டர்னை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு 3 பால பிரிச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு 6 அடிச்சு 17 ரன் சேர்த்து அன்சுல் கம்போஜ் போட்ட பிரஷரை ஓவர் டர்ன் ஓவர்ல குறைச்சுக்கிட்டாங்க. 2 பேரும் ஓவரா அடிச்சுக்கிட்டு இருந்த 2 பேரையும் அடக்கி வைக்கிற மாதிரி ஒரே ஒரு ரன் கொடுத்தாரு. 5th ஓவரை குர்ஜப்னீத் தான் வீசினாரு. 4th ஓவர்ல ஆல்ரெடி அன்சுல் கம்போஜ் ஒரு பிரஷரை போட்டிருந்தாரு. இந்த பிரஷரை இப்ப குறைக்கணும்ல, சரி இவரை யூஸ் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு சாய் சுதர்சன் கண்டினியூவா லாஸ்ட் 2 பால்ல 4 அடிச்சு பிரஷரை மொத்தமா குறைச்சுக்கிட்டாரு. இப்போ ருத்ராஜுக்கு கண்ணுக்கு தெரியுது அன்சுல் கம்போஜ் மட்டும் தான் சமையா வீசுறாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2 ரன் கொடுத்தாரு, அடுத்த ஓவர்ல 1 ரன் கொடுத்தாரு. இவர்கிட்ட கொடுத்தா கண்டிப்பா அந்த பிரஷர்ல இவங்க அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. பவர் பிளேல லாஸ்ட் ஓவர் வேற.
எந்த பேட்ஸ்மேனா இருந்தாலும் அடிச்சுதான் ஆகணும். அப்படி அடிக்க ட்ரை பண்ணும்போது இவர் வேற நல்லா டாட் பண்றாரா, இவர் ஓவர்ல விக்கெட் விழுன்னு நினைச்சுக்கிட்டு பால கொடுத்தாரு. ஆனா அந்த ஓவர்லயும் ரெண்டு பேரும் பால பிரிச்சுக்கிட்டு 6-4 அடிச்சு 13 ரன் சேர்த்தாங்க. ஆக மொத்தம் 6 ஓவர் கம்ப்ளீட் பண்ணும் பொழுது பவர் பிளேல 55 ரன் அடிச்சு எந்த ஒரு விக்கெட்டுமே இழக்கல. அடுத்த 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் மிகப்பெரிய மாற்றம் எதனா கிடைக்குமானா கிடைக்கவே இல்ல. 24 பால்ல 27 ரன் அடிச்சாங்க. விக்கெட் வேணும்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாரு பவர் பிளேல, எதுவுமே நடக்கல. நூர் அகமது வந்தாரு, அவருடைய ஸ்விங்ல டிஃபரெண்டான ஸ்விங்ல ஏமாந்து போயிட்டாரு கில்லு. ஆனா ஏமாத்துனது யார் தெரியுமா? பின்னாடி இருந்து சாம்சன் மட்டும் தான். ஸ்டம்ப் ஹிட் பண்ணாரு. கண்ணு மிக்கிற நேரத்துல 23 பாலுக்கு 33 அடிச்சு வச்சிருந்த சுப்மன் கில்ல நடைய கட்ட வச்சாரு. எப்படியோ போராடினதுக்கு 7வது ஓவர்ல தான் ஒரு விக்கெட் கிடைச்சது. இதுக்கு மேல விக்கெட் கொஞ்சம் கொஞ்சமா விழுந்துகிட்டே இருக்கும். நூர் அகமதுக்கும் ஒரு கான்பிடன்ட் வந்திருக்கும், உள்ள இருக்கிற ஹுசைனுக்கும் ஒரு கான்பிடன்ட் வந்திருக்கும். குர்ஜப்ரீத் சிங் அடுத்த ஓவருக்கு வந்து 9 ரன் எக்ஸ்பென்சிவா கொடுத்துட்டாரு. என்னப்பா இதை போயிட்டு எக்ஸ்பென்சிவ் சொல்றேன்னு பாக்குறீங்க, இருக்கிற டார்கெட்டுக்கு இது எக்ஸ்பென்சிவ் தான். திரும்ப வந்த நூர் அகமது 6 ரன் வந்துட்டு கொடுத்தாரு. ஆனா அவர் ட்ரை பண்ணது விக்கெட்டுக்காக, அது கிடைக்கவே இல்ல. 10வது ஓவர்ல சிவம் துபே கண்டினியூவா 5 பால்ல பிரஷரை போட்டு 3 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. ஆனா போட்ட பிரஷர் எல்லாம் அசால்ட்டா லாஸ்ட் பால்ல 4 கொடுத்து எடுத்துட்டாரு. 10 ஓவரை கம்ப்ளீட் பண்ணும் பொழுது இங்க குஜராத் அணி 82 ரன்னுக்கு ஒரு விக்கெட் மட்டும் இழந்திருக்காங்க. 60 பாலுக்கு வெறும் 77 ரன் மட்டும் தான் தேவை. குஜராத் ஜெயிக்கணும்னா சிங்கிளை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தா போதும். சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா தொடர்ச்சியா ஒரு 2 விக்கெட்டை 3 விக்கெட்டை எடுத்தா மட்டும்தான் இந்த பிட்ச்ல பிரஷரை போட முடியும். சிஎஸ்கே ரசிகர்கள்லாம் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, ஆரம்பத்துல சிஎஸ்கே அணி தோத்தாலும் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸா உள்ள வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்களே, அந்த மாதிரி 10வது ஓவர் வரைக்கும் எதுவுமே விக்கெட் எடுக்க முடியலனா கூட ஒரு விக்கெட் எடுத்தாங்க. அது ஒரு பெரிய மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்தல. ஆனா 11வது ஓவர்ல இருந்து 15வது ஓவர் வரைக்கும் கண்டிப்பா நூர் அகமதும் ஹுசைனும் போட போறாங்க. மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போறாங்க. போன மேட்ச்ல அவங்க தான் திருப்பதியை உண்டாக்குனாங்க. அதே மாதிரி இந்த மேட்ச்ல உண்டாக்குவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தோம். ஆனா நடந்ததே வேற. ரெண்டு பேரும் விக்கெட்டே கொடுக்காம அதிரடியா ஆடி 30 பாலுக்கு 56 ரன் அடிச்சிருக்காங்க. ஹுசைன் தன்னுடைய கடமைக்கு 2 ஓவர் வீசி 27 ரன் கொடுத்திருக்காரு. இந்த பக்கமா நூர் அகமது 2 ஓவர் வீசி 18 ரன் கொடுத்திருக்காரு. ஓவர் டர்ன் மட்டும் விடுவாங்களா? அவர் ஓவர்ல ஒரே ஓவர்ல 11 ரன் அடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் மேட்ச் முடிஞ்சு போச்சு. 30 பாலுக்கு 21 ரன் மட்டும் தான் தேவை. குர்ஜப்ரீத் சிங் 16வது ஓவர் வீசினாரு, 16 ரன் கொடுத்தாரு. அடுத்ததா ஹுசைன் கடமைக்கு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதாவது பயிர் நாசமா போயிட்ட பிறகு மழை நின்னு என்ன பிரயோஜனம்? அது வந்தா என்ன, வரலாம் என்ன? அந்த மாதிரி ஹுசைன் மேட்ச் முடிஞ்ச பிறகு 87 ரன் அடிச்சிருக்காரு. 46 பாலுக்கு 4 4 7 6 அடிச்சு துவம்சம் பண்ண சாய் சுதர்சன விக்கெட் எடுத்தாரு. இருந்தாலும் 21 பாலுக்கு 3 ரன் மட்டும் தான் தேவை. அந்த சூழ்நிலையில பட்லர் கொஞ்சம் கூட யோசிக்காம ஹுசைனை 6 அடிச்சு மொத்த மேட்சை முடிச்சு விட்டாரு. ஜிடி அணி 20 பால மிச்சம் வச்சு 8 விக்கெட் வித்தியாசத்துல சிஎஸ்கேவை வீழ்த்தி இருக்காங்க. வெறும் 2 விக்கெட்டை இழந்து. இப்ப கேள்வி என்னன்னா, குஜராத் அணியும் சிஎஸ்கே அணியும் ஒரே பிட்ச்ல தான் விளையாடி இருக்காங்க. ஆனா இவங்க 17.4 ஓவர்ல எல்லாம் அசால்ட்டா மேட்சை முடிச்சிட்டு போயிருக்காங்க. இவங்க 20 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 158 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பேட்டிங் திணறனாங்கல்ல, இந்த திணறலுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணுமா? தமிழரசன் பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.